ஆகஸ்ட் 21 ஆவணி 4 வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனுஷ நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரமும் சேர்ந்த நாள் ஆகிய வரலட்சுமி நாளில் 12 ராசி அன்பர்களுக்கும் இன்னைக்கு ராசி பலன்கள் பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சந்திர பகவான் 8ல் போகிறதுனால ரொம்ப எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க. முக்கியமாக தொழில் சார்ந்து சொந்த தொழில் சார்ந்து இருக்கிறவங்களும் சரி, உத்தியோகம் சார்ந்து இருக்கிறவங்களும் சரி, தன் கூட வேலை செய்பவர்கள் அல்லது உங்ககிட்ட வேலை செய்பவர்கள்கிட்ட ரொம்ப கவனமாக பொறுமையாக கையாளுவது ரொம்ப அவசியம். அப்போ இன்னைக்கு தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு நிதானம். அப்போ இன்னைக்கு காலையிலேயே நீங்கள் துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் 6 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு இன்றைய காலை பொழுது ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு தைரியமாகவும் நிதானமாகவும் இருப்பீங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் கல்வி சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கன்ஃபியூஷனோட, ரொம்ப குழப்பத்தோட, மறதியோட ஓடிக்கிட்டு இருந்த உங்களோட லைஃப் இன்னையிலிருந்து டோட்டல் ஓரளவுக்கு நம்ம மாறிடுவோம், நம்ம நல்லா படிச்சிருவோம். அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் நம்ம கூட இருக்கிறவங்களோட ஒரு சண்டை சச்சரவு அந்த மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். இனிமேல் நல்ல ஒற்றுமையாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி சார்ந்த உண்மையான அன்பு எந்த அளவுக்கு நம்ம வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்கள் மூலியமாகவும் உங்களுடைய நடவடிக்கை மூலமாகவும் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணி இன்றைய காலை பொழுது ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்றைய நாள் ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல ஒரு அன்பான நாளாகவே செல்லுங்க. மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு என்ன கொஞ்சம் உங்களுக்கு போட்டியாகவே இருக்கும். உங்கள் கூட இருக்கிற நபர்களுக்கு அவங்கள விட நம்ம பெஸ்ட்டாக இருக்கிறோமா, அழகில் பெஸ்ட்டாக இருக்கிறோமா, அறிவில் பெஸ்ட்டாக இருக்கிறோமா, இல்லை நம்ம நல்லா ஒர்க் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டியாகவே கொண்டுட்டு போகக்கூடிய நாளாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேச்சாலேயே உங்கள் கூட இருக்கிற நபர்களை எதிரியாக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது நட்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக கொண்டுட்டுப்பாங்க. ஒரு சில நபர்களுக்கு கடன் சார்ந்த மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்றைய ஒர்க்கை நீங்கள் கவனமாக கொண்டுட்டு போங்க. ஏன்னா ஒர்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். உங்களோட இந்த டென்ஷன்னால், கடன்னால், உங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர்னால் இருக்கிற ஒர்க்கை விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் எல்லாத்தையுமே தூக்கி வச்சுட்டு இன்றைக்கி ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டுட்டு இன்றைய காலை பொழுது ஆரம்பிங்க. இன்றைக்கி நாள் ஃபுல்லாமே உங்களுக்கு மன அமைதியும் அதே போல் ஒரு துணிச்சலான வேகத்தையும் அவர் வழங்குவாருங்க. கடகம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும். ஆனால் பிடிச்சே அலைவீங்க. ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் கூட கொஞ்சம் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு அந்த வேலையை முடிச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு உல்லாசத்தை தேடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. என்ன கொஞ்சம் கால விரயம், பொருள் விரயம் இந்த மாதிரி கொஞ்சம் அதனால் விரயம் ஆகும். அது ஆமாம், உண்மை தானே. இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு சின்ன ஒர்க்காக வெளியில் போகிறீங்க அப்படின்னா என்ன ஃபுட்டிலேருந்து பெட்ரோல்லேருந்து எல்லாமே அது செலவு தான். அப்போ அதுவும் விரையும் தான். அதனால் சின்ன அலைச்சலாக இருந்தாலும் கூட உங்களுக்கு பிடிச்ச அளவைங்க. ஆனால் இதுவே பெரிய விஷயமா இருக்குது, பெரிய ஒரு இழப்பீடாக இருக்குது, பெரிய ஒரு விரயமாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கொண்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி லவர்ஸ்குள்ளே இன்றைக்கி நல்ல ஒரு பரஸ்பரமான அன்பு அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்குங்க. இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் இணைவதற்கும் மீண்டும் கால் பண்ணி பேசுகிறதுக்கும் உண்டான அதிர்ஷ்ட நாளாகவும் இருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் அம்மன் வழிபாடு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்ல, அம்மன் வழிபாடு மேற்கொண்டுட்டு இன்றைய காலை பொழுது ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்றைய நாள் ஃபுல்லாக உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குங்க. சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன். இன்னைக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா ரொம்ப அதிர்ஷ்டமான நாளுன்னே சொல்லலாங்க. காரணம் என்னன்னா இந்த வாரம் ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆன விஷயம் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக முடிப்பீங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்பயணங்கள் சார்ந்த விஷயம், வாகனங்கள் சார்ந்த விஷயம், அதே மாதிரி நிலம் சார்ந்த விஷயம், இது எல்லாமே இவ்வளோ இந்த ஒரு வாரமாகவே இது சார்ந்து நாங்கள் ட்ரை பண்ணி கொஞ்சம் அது போக முடியாமல் ஆகுது, அந்த காரியம் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்க இன்னைக்கு காலையிலேயே உங்களோட அதிர்ஷ்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க. வெகு வேகமாக உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா அக்கறை எடுத்து அவங்களுக்கு உண்டான என்ன பிற்கால வாழ்க்கைக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசி அதுக்குண்டான ஆரம்பத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. இன்னைக்கு சிவபெருமானும் பார்வதி தேவியாரையும் வணங்கி இன்றைய காலை பொழுது ஆரம்பிங்க. இன்றைய நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்குங்க.
கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவே டைம் ஒதுக்கக்கூடிய நாள். சொல்ல போனோம்னா குடும்பத்தோட எல்லா கோவில் வழிபாடு அல்லது வீட்டிலேயே இருந்து வழிபாடு பண்ணுறது, இது எல்லாமே கன்னிராசிக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதே மாதிரி பேச்சு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க, ஜோதிடராக இருக்கலாம், இல்லை ஒரு மீடியா ரேஞ்சுக்கு இருக்கலாம், அடுத்து ஒரு பத்திரிகையாளர், அடுத்து செய்தியாளர், யார் வேணாலும் இருக்கிறாங்களே, உங்களுக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தேடி வரும். அல்லது இனிமேல் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்ய லட்சுமியை அன்றாட காலையில் வந்து இந்த பொழுதில் வழிபாடு பண்ணிட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பேச்சே உங்களுக்கு ஒரு நல்ல கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன இவங்க வந்து சும்மா நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க சொல்கிறது என்ன போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டுத்தனமாக ஒரு அனாவசியமான பேச்சு அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய பேச்சுக்கள் இருந்திருக்கும். ஆனால் அதாவது நீங்கள் அறிவுபூர்வமாக பேசினா கூட வெளி ஆட்களுக்கு வந்து அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கா, அப்படி நிச்சயமாக யாருமே சொல்லாத கருத்துக்களை சொல்லியிருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேச்சுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அது மட்டும் அல்லாமல் குடும்பம் சார்ந்த ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி கிடைக்கும். குடும்ப நபர்கள் என்ன பண்ணினாலும் வேணாம் அதை பண்ணாத இதை பண்ணாத அங்கே போகாத இங்கே போய் இந்த மாதிரி சொன்ன நபர்கள் நீ என்ன பண்ணாலும் நல்ல ஒரு விஷயம் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து என்ன நீ பண்ணாலும் அதுக்கு நாங்கள் வந்து முழு ஒத்துழைப்பு உனக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப நபர்களின் அன்பு வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா வாராகி அம்மனை வழிபாடு பண்ணி இன்றைய நாள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்றைய நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நிதானமாகவும் நல்ல ஒரு திருப்திகரமான நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே உங்களுக்கு வந்து வேறு வேலையில் இருப்பீங்க, ஆனால் கவனம் ஃபுல்லாக வேறு பக்கம் இருக்கும். ஏன்னா அடுத்த வேலையில் இருக்கும். பொதுவாகவே விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வேலை ஸ்பீடாக ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, சுற்றி இருக்கிற 1000 வேலைகளை பற்றி யோசனை அவங்களுடைய மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தாங்க இன்றைக்கும் உங்களோட வேலைகள் எதுவானாலும் சரி. ஆனால் இன்றைக்கி வேலையை பற்றி சிந்தனை இல்லாமல் உங்களை பற்றின மனக்குழப்பம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதெல்லாமே தூக்கி போட்டுருங்க. காரணம் என்னென்னா நீங்கள் செய்கிற வேலையில் முழு ஈடுபாடு கொடுத்து இன்றைக்கி நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா தனிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தெரியாது. இதே ஒரு ஜாபில் இருக்கீங்க, ஒரு ஒரு கரெக்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களோட மைண்ட் செட் வந்து கிளியராக இருக்கணும். அதனால் வந்து வெளிப்பயணம் இருந்தாலும் சரி, உள்ளூர்லேயே ஏதாவது ஒரு வேலை ஜாப் இதில் வந்து இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுடைய வேலை கவனம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியம். எதை சார்ந்த மனக்குழப்பம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமி அம்மனை வழிபாடு பண்ணிவிட்டு இன்றைய காலை பொழுது ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பணம் சார்ந்த இந்த ஒரு வாரமாக இருந்த குழப்ப நிலை மாறி உங்களுக்கு உண்டான ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன்கள் இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா குடும்ப நபர்களுக்காகவோ அல்லது கணவன் மனைவிக்காகவோ மனைவி கணவருக்காகவோ இன்னைக்கு கொஞ்சம் விரயம் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும். ஆனால் அந்த விரயம் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும். காரணம் என்னன்னா இவ்வளோ நாள் வந்து இதை பண்ணணும், நான் இந்த கடமையை தவற விட்டுட்டேனே சொல்லி கூட நான் அதை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு அது எல்லாமே மாறி ஒரு ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்குண்டான எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். மொத்தத்தில் குடும்பத்தாலையும் ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு வருமானம் சார்ந்த இவ்வளோ நாள் இருந்த குழப்ப நிலை மாறி இன்னையிலிருந்து வந்து ஒரு நல்ல சூழல் நம்மளுக்கு இன்கம் மாறிடும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா காளியம்மன் வழிபாடு மேற்கொண்டு இன்றைய காலை பொழுதுலேயே ஆரம்பிச்சிட்டீங்க வழிபாடு அப்படின்னா இன்றைய நாள் ஃபுல்லாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியோடு இன்றைய நாள் செல்லுங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன்க இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா பொதுவாகவே மகர ராசி தன் கூட இருக்கிற நபர்கள் மற்ற நபர்கள் அவங்களுக்கு உண்டான எல்லா கடமைகளையும் சரிவர செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் இன்னைக்கு அது மாறி நம்மளோட விஷயம் என்ன, நம்ம என்ன அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட இன்கம் நம்ம சரியாக பண்ணுறோமா, தொழிலில் கரெக்டாக இருக்கிறோமா, நம்மளை நம்ம பார்த்துக்கிறோமா, ஹெல்த் ரீதியாக நம்ம நல்லா பார்த்துக்கிறோமா, மற்றவங்க
நம்மளை பார்த்து நல்ல சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தகுதி தராதரத்தோடு இருக்கிறோமா அப்படின்னு வந்து உங்களை பற்றின சிந்தனைகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய, அப்போ என்ன, உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அது எது வேணாலும் இருக்கலாம், கல்வி சார்ந்திருக்கலாம், தொழில் சார்ந்திருக்கலாம், ஏன் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுலேருந்து இன்னைக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா துர்கா தேவியை வழிபாடு செஞ்சு இன்றைய நாள் ஃபுல்லாமே உங்களுக்கு சந்தோஷமான நாளாக மாற்றிக்கோங்க. கும்பம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயம் ரொம்ப அப்படியே ஆன்மீகத்துக்குள்ளே மூழ்கிடுவீங்க, அந்த மாதிரி ஒரு நாளாக இருக்குங்க. இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில் ரீதியாக என்ன அடுத்த லெவல் நம்ம பண்ணலாம், எந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு தேடி வரும், அடுத்த விஷயம் இதில் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், நீங்கள் என்ன ரிலேட்டடாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற சீக்ரெட் என்ன அப்படின்னலாம் வந்து கொஞ்சம் அந்த விஷயத்தை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அது சார்ந்த நபர்கள்கிட்ட பேசுறது, அதுக்குண்டான விஷயம் என்ன அப்படிங்கிறது தேடல் இருக்கிறது, இது சார்ந்த விஷயங்களே இன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்களை கொண்டுட்டு போகுங்க. அதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலாக இருந்தாலும் கூட ஈவினிங் டைம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன்ப்பா அப்படிங்கிற ஒரு மன திருப்தியான ஒரு நாளாக இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா மாரியம்மன் வழிபாடு இன்றைய காலை பொழுதுலேயே நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, முக்கியமாக அபிஷேகம் பொருட்கள் கொடுத்து வழிபாடு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இன்றைய நாள் ஃபுல்லாக அது தேடலாக இருந்தாலும் கூட ஒரு வெற்றிகரமாக கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா கொஞ்ச நாளில் நான் ஒரு டூர் போவேன்ப்பா, இல்லை ஒரு 5 நாளைக்கு நான் வந்து ஆன்மீக பயணம் போவேன்ப்பா, இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் தீட்டி அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சில நபர்கள் இன்றைக்கே ஆரம்பிச்சிருப்பீங்க, பல நாள் பிளான் மட்டும் போயிட்டு இருந்திருக்கோம், ஆனால் அதை வந்து செயல்படுத்த முடியாது. ஆனால் இன்றைக்கி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான ஒரு ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி அதுக்குண்டான அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறது, அதுக்குண்டான ஒரு ஃபோன் கால்ஸ் பேசி அதை கன்ஃபார்ம் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து வெளிப்பயணங்களுக்கான திட்டம் அப்படிங்கிறது இருக்குங்க. சில நபர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த வெளிப்பயணம் அப்படிங்கிறது வந்து நடக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஒரு சில நபர்களுக்கு இன்றே வெளிப்பயணம் கூட அலைச்சலாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வருமானத்தையும் அதன் மூலிமா நிறைய வாய்ப்புகளையும் தேடி கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பார்வதி தேவியார் வழிபாடு இன்றைய நாள் ஃபுல்லாக உங்களை ஒரு சந்தோஷமாகவும் திருப்திகரமாகவும் வச்சுருக்கோங்க.